சக்தி குருவடி சரணம் திருவடி சரணம். ஆக்கமும் ஆன்மீகமும் ஒரு அற்புதமான தொழில் நேர்களே. நம்ம இன்னைக்கு ஸ்ரீராமநவமியை முன்னிட்டு ராமரோட திருவிளையாடல் பார்க்கலாம். ராமர் ஒரு மனிதநேயம், ஒரு மனித பிறவி எடுத்தவர். நேர்களே, துளசிதாசர், சமர்த்த ராமதாசர் இவெல்லாம் ஒரு பெரிய தொண்டர்கள், சீடர்கள். சமர்த்த ராமதாசர் நம்ம சத்ரபதி வீர சிவாஜி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அவருக்கு 2 பேரும் குரு சிஷ்யர்கள். வீர சிவாஜினாலே உங்களுக்கு தெரியும். ஒரு தடவை அவர் நீரோடையில் இது பண்ணிட்டுருக்கிறப்ப, காலம்பின்ட்டுருக்கிறப்ப நிறைய ஓலைச்சுவடிகள் போயிருக்கு. அப்போ ஓலைச்சுவடிகள் போகிறப்ப அதில் மகாராஷ்டிரத்தில் ஒரு அழகான ராமர் பாடல். அந்த ஓலைச்சுவடி வர வழியிலேயே, அந்த பாதையிலேயே போகிறார். பார்த்தா சமர்த்த ராமதாசர் பாடின்னு இருந்தார். பாடின்னு இருக்கிறப்ப அவர் என்னை நீங்கள் சிஷியராக ஏற்றுப்பேல அப்படின்னு கேட்குறப்ப அவ்வளோ எல்லாம் தெரியும். அவருக்கு தெரிஞ்சும் வந்திருக்கிறது சத்ரபதி வீர சிவாஜின்னு தெரிஞ்சிருது. அப்போ நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராமர் பாட்டு நிறைய சொல்கிறாரு. அப்போ நல்லா சொல்லி பாடின்னு இருக்கிறப்ப ஒரு நாள் கூடாரம் போட்டு நல்ல ராமர் காணோம் பாடின்னு இருக்கிறப்ப குரங்கு கூட்டங்கள்லாம் நிறைய வந்துடுது. முகலாய மன்னன் அவுரங்கசீப் அவர் இப்போ போர் தொடுக்கிறப்ப சிறைக்கு போயிருந்திருப்பார் நம்ம வீர சிவாஜி. ஆனால் அவர் அந்த குரங்கு கூட்டங்கள்லாம் குதற போயிடுது. அப்போ அந்த ராமகானம் தான் காப்பாற்றினது. ராமகானத்துக்கு எவ்வளோ ஒரு பவர் பாருங்களேன் இருக்குங்க. அது ஒன்றாச்சா. 2வது அது விரிவாக சொல்லலாம், உங்களுக்கு சுருக்கமாக இன்றைக்கி சொல்லி முடிக்கிறேன். அப்புறம் துளசிதாசர் அவர் ஒருத்தர். இந்த முகலாய மன்னனுக்கே இன்னொன்று இல்லை. அவரோட மனைவி சித்தப்பிரமையில் இருக்கிறப்ப அவருக்கு இன்னும் புரியலை ராமதாசரை பற்றி. இது அங்கே ஒரு ராமதாசர் கானத்துக்கு எவ்வளோ ஒரு பவருங்கிறது இதுலேயே. அப்போ செஞ்சுரிட்டி ராகத்தை பாடி அவரோட மனைவியோட சித்தப்பிரமையை போக்கினவர். இன்னமும் அங்கே பார்த்திங்கன்னா மகாராஷ்டிரம் பாருங்களேன், யார் உங்களுக்கு இதில் சித்தப்பிரமை பிடிச்சி தெளிஞ்ச மனைவி இது பண்ணுறப்ப முகலாய மன்னன் கேட்குற உங்களுக்கு என்ன வேணுமோ சொல்லுங்க அப்படிங்கிறப்ப எனக்கு ராம் ராம்னு சொன்னால் போதும் அப்படின்னு. அதனால தான் இன்னமும் பாருங்களேன், அங்கே வட மாநிலத்தில் பார்த்திங்கன்னா யாரை பார்த்தாலும் ராம் ராம்னு சொல்லுவாள். கண்டிப்பாக இந்த ராம் ராம்ங்கிற மந்திரம் அவ்வளோ கண்கண்ட மந்திரம், நம்மளுக்கு தாரக மந்திரம். கண்டிப்பாக அது ஒன்றாச்சா. இது 2. 3வது துளசிதாசர் பரத்வாஜ முனி எல்லா பேருமே தீவிர ராம தொண்டர்கள். அப்போ இலையில் எல்லாமே இப்போ போர் முடிச்சுட்டு நல்லபடியாக ராமர், லக்ஷ்மணன், சீத்தை, விபீஷ்ணன், வானரவர் எல்லா பேருமே இலையில் போட்டார். அப்போ சாப்பிட்றதுக்கு இது பண்ணுறார். ராமர் சரி ரொம்ப தட்ட முடியல பரத்வாஜ முனிவர் சொல்கிறப்ப. அப்போ பரத்வாஜ முனிவர் இலையில் கரெக்டாக அவளுக்கு மட்டும் போட்டிருக்க, ஹனுமனுக்கு போடல. ஏன்னா ஹனுமனை ராமர் என்ன செஞ்சிட்டாங்க, நீ போய் பரதன்கிட்ட போய் தம்பிகிட்ட போய் சொல்லிடும், நான் வர தாமதம் ஆகிடுத்துனா அவர் உயிர் மாய்ச்சிப்பேன்னு இருக்கார். அதனால் அதை போய் சொல்லிவிட்டோம். பார்த்தா அவருக்கு மட்டும் இலை போடல. இவர் உடனே வந்துட்டார் ஹனுமன். இப்போ தன்னோட ராமர் எதிர்பக்கம் உட்காந்து பழங்கள் எல்லாம் வச்சு அவருக்கு அதை கொடுக்குறார். இலையில் அதான் சாப்பாட்டு ராமன் ஏன் வந்ததுன்னு இது. அப்போ சாப்பிட்டு முடித்து இது பண்ணுறப்ப அவருக்கு அளவு கடந்த சந்தோஷம். யாருக்கு? பரத்வாஜ முனிவருக்கு. ஹனுமன் சாப்பிட்றார், பழங்களெல்லாம் எடுத்துக்கிறார். லக்ஷ்மணன், இங்கே விபீஷ்ணன், சீத்தை அம்மா எல்லா பேரும் சாப்பிட்டுட்டு இது பண்ணி, அதனால தான் இன்னமும் அவர் சாப்பாட்டுக்கு அடிபணிஞ்சு, அன்புக்கு அடிபணிஞ்சு அவர் சாப்பிட்றார். அதனால தான் இன்னமும் நம்ம அவர் வேணுங்கிறத நம்ம நைவேத்தியம் பண்ணி அவர் மனசு அவ்வளோ சந்தோஷப்படுவான்.
பரத்வாஜ முனிவர் வந்து ராமர் வந்து சந்தோஷப்படுவாராம். அப்போ துளசிதாசர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் வந்து ராமாயணம் இதெல்லாம் கலாச்சாரத்தை நல்லா உபன்யாசம் பண்ணிகிட்டு இருக்கார். அப்போ அவர் தீர்த்தம் தெளிக்க தெளிக்க அங்கே ஒரு ஆலமரத்துக்கடியில் வந்து சொல்லின்னு இருக்கார். சொல்லின்னு இருக்கிறப்ப ஒரு நாள் ஆவி வந்து ஓரமாக ஒளிஞ்சின்னு இருக்கு. அப்போ எல்லா பேரும் போயிட்டா. போகிறப்ப இந்த ஆவி பின்ன ஐயா ஐயா ராமா ராமான்னு கூப்பிடுது. அப்படிங்கிறப்ப யாரா அப்படின்னு பயந்துடுறாரு இந்த ஆவியை பார்த்துட்டு. என்னை பார்த்து பயப்படாதங்கய்யா, நான் உங்களை தீர்த்தம் தெளித்து இது பண்ணி அதனால நான் வந்து இப்போ புண்ணியம் ஆயிட்டேன், உங்களுக்கு என்ன வேணாலும் கேளுங்க அப்படின்னு. எனக்கு ராமரை பார்க்கணும் அப்படின்னு. ராமரை பார்க்கணும்னா ஹனுமன் உங்கள் முன்னாடியே உங்கள் கதைக்கு கேட்குறப்ப முதல் இதிலே உட்காந்துருக்காரே அப்படிங்கிறா அந்த ஆவி சொல்கிறார். அப்போ அப்படியா, நான் பார்க்கவே இன்னும் உங்களுக்கு தெரியாததா, வெண்குஷ்டம் போட்டு அசிங்கமாக ஒரு மாதிரி இருந்தாரே அவர் தான். உன் கண்ணுக்கு தெரிஞ்சிருக்கு, என் கண்ணுக்கு தெரியலையே, நான் கவனிக்கலையே. சரி, இனிமேல் கதை சொல்கிறப்ப வந்தாருன்னா பிடிச்சிக்கோங்க, ராமரை பாருங்க அப்படின்ட்டு அவர் இதுவானதுனால அவர் போயிடுறாரு அந்த ஆவி. அப்போ அடுத்த நாள் செய்கிறப்ப அதே அடையாளத்தோடு அவர் ஹனுமன் வரவும் ஹனுமன் காலை பிடிச்சிட்டு எனக்கு ராமர் தரிசனம் வேணும் ஆஞ்சநேயா அப்படிங்கிறப்ப கண்டுபிடிச்சிட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வர நாளைக்கு நீங்கள் இது சொல்கிறப்ப ராமாயணம் கதை சொல்கிறப்ப வருவார், நீங்கள் பாருங்கோ அப்படிங்கிறார் ஆஞ்சநேயர். பார்த்தா இவர் என்ன நினச்சார், நிறைய பொருள் எல்லாம் போட்டு கிரீடம்லாம் வச்சுட்டு வருவார் ராமா லக்ஷ்மணன் அப்படின்னு நினச்சின்னு இருக்கார். பார்த்தா அவர் வந்து அசிங்கமாக வேறு ஒரு மானுட ரூபத்தில் வந்திருக்கார். நீங்கள் பார்த்தீங்களா ராமரை அப்படின்னு. அவரை இடிச்சுன்னு தான் அவர் 2 பேரும் போகிறார். ஆனால் அவர் கவனிக்கலை, அதுதான் ராமர்னு கவனிக்கலை லக்ஷ்மணன். அப்போ நான் பார்க்கலையே அப்படின்னு. சரி பார்க்கலையே, இன்னொரு தடவை எப்போயாவது பாருங்க அப்படிங்கிறப்ப பாசுரம் படித்து இருக்கிறப்ப கண்டேன்ற அந்த பாசுரத்தை ராமாயணம் இதை ஒன்றா படிக்கிறார். அந்த கதை படிக்கிறப்ப கடைசியில் பார்த்திங்கன்னா வேறு ஒரு மானுட எந்த ரூபத்தில் வருவார்னு தெரியலையே, நம்ம சுதாரிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆத்மார்த்தமாக வேண்டிட்டு பண்ணுறார். அப்போ அங்கேருந்து கருப்பு நிறத்தில் ஒருத்தர் வந்து கோல்டன் கலரில் அழகாக வேறு ஒரு ரூபத்தில் வந்திருக்கார். அப்போ எனக்கு நெத்தி கெட்டு விட்றேலா அப்படின்னு கேட்குறார். அப்போ அந்த மாதங்கினின்னு ஒரு இது இருக்குது பாருங்க, இது நெத்திக்கெட்டுக்கணும் எல்லாம் கோபிச்சந்தனம் அதை எடுத்துகிட்டு வந்து நீங்கள் என்கிட்ட கண்ணாடி இல்லை, நீங்களே எட்டு விட்றீங்களா அப்படின்ட்டு இந்த 2 பேரும் கேட்டிருக்காங்க. இப்போ எட்டு விட்றப்ப அவரோட கைகள் படுறப்ப அவர் மேலே படுறப்ப வந்திருக்கிறது ராமர் லக்ஷ்மணன் கண்டுபிடிச்சிட்டு கண்டேன் ராமரை லக்ஷ்மணன் அப்படின்னு சொல்லிட்டு கட்டி அழுது ததும்பி ரொம்ப கண்கலங்கிட்டார். அதுக்கப்புறமா பாத்தியா என்னைய அப்படிங்கிற ராமர் வந்து ஆத்மார்த்தமாக யார் அழைச்சாலும் கண்டிப்பாக தரிசனம் கொடுக்கக்கூடியவர். கண்டிப்பாக நேர்களே, நமஸ்காரம்.